தடா அதுக்கு தடா. பாருப்பா பாருப்பா பைப்புல தண்ணி வரலப்பா, ரிப்பேர் பண்ண சொல்லப்பா, அடிச்சா தோடு வலிக்குதப்பா. கேசப்பா கேசப்பா கோர்ட்டுல வந்து பேசப்பா, வக்கீல் ஃபீஸ் யார் தருவா, நடப்பது நடக்கட்டுமே. அழுகிய தேங்காய் பழகிய மட்டை, ட்ரைனேஜ் அடைச்சு தெருவே கப்பு, அடடா இதுதான் உன் வீடா, நாங்க என்ன கருவாடா. மழையின் மீது கூரைக்கு ஆசை, கூரை மீது மழை வீழும் ஆசை, கூரை நனைந்து வீடும் ஒழுகுது, ஒழுகும் தண்ணீர் வீட்டை நிரப்புது. போட்டு ஒன்றில் வீட்டில் இருந்தால் டூயட் பாட்டும் பாடிடலாம், குடும்பத்தோடு படகிலேறி பூவங்கரைக்கு சென்றிடலாம். வீட்டின் நிலையை பார்த்துவிடு, நாட்டின் நிலைமை புரிந்துவிடும். ஒருவன் வீட்டுக்கு முதலாளி, அவனுக்கு நாங்க பகையாளி. பையை நிரப்பும் பணம் மட்டும் இருக்கு, மனசு நிரப்பும் குணம் மட்டும் இல்ல. ஒருவன் வீட்டுக்கு முதலாளி, அவனுக்கு நாங்க பகையாளி. வாட்டுட்டால் சின்னதர சார், எங்களை துரத்த பாம்பு விட்டே அது திரும்பவும் உங்க ரூமுக்கே வந்துடுத்து. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமோ, கெடுவான் கேடு நினைப்பான். அப்பா என்னால இந்த அமாவாசையை மறக்க முடியலையப்பா. எந்த அமாவாசை ஒன்று இப்படி பாடாப்படுத்துதோ அதுக்கு காரணமே இந்த குடுத்தனக்காரங்க தான்டா. அதனால அவங்க மேல இறக்கப்படாம சீக்கிரமா காலி பண்ற வேலையை பாரு. ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் இந்த ஊட்ட சுத்தி சித்ரா பேய்னு ஒன்று சுத்துதான், அரைஞ்சு விட போகுது. வாடிமா என்ன அது கரடிக்கு விபூதி பூசினா மாதிரி? ஏயா நீர் சாதாரணமா குடிக்கவே மாட்டீரு, இன்னைக்கு என்னமோ சிவப்பழமா வந்து நிக்கிறீர், என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன ராத்திரி நீங்க பாடி இழுத்து போத்தி தூங்கிட்டீங்க. ராத்திரி இந்த வசந்தவியார் வீட்டுக்கு பேய் வந்துச்சுங்க. அதை நான் பார்த்து அலறி ஐயோ. பாத்தியா பாத்தியா பாத்தியா, இந்த கீழே இருக்கிற ஸ்பென்சர் ராமன் அந்த மாதிரி ரீல் விடுறீர, இந்த காலத்துல பேய் வருமாயா? என் 2 கண்ணால பார்த்தா முதலாளி, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு மகா கோரமா பார்க்கவே ஐயோ. ஐயோ ஐயோ, என்ன எழுப்பி இருக்க கூடாதா? சினிமாக்கு ஒரே ஒரு ஓசி டிக்கெட் கிடைக்கிற மாதிரி நீ மட்டும் போய் பாட்டு வந்துட்டியே. நான் மட்டும் இல்ல, இங்க வசந்த விகாரில் குடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தாங்க. உங்களை எழுப்புறதுக்குள்ள வெளிநாக்கு உள்நாக்கோட சிக்கி மயங்கி விழுந்துட்டேன். அப்போ நாம செய்ய வேண்டிய வேலையை அந்த பேயே செஞ்சிருச்சுன்னு சொல்ல. கீழே போய் பாருங்க கூத்த. அந்த குண்டப்பா குடும்பம் கிளம்ப பெட்டி படிக்கையோட தயாரா நிக்கி. அப்படிங்கிற கோதாவரிமா சொன்னா கேளுங்க. பேய் இருக்குங்கிறதுனால ரொம்ப நாளா குடியிருக்கிற வீட்டெல்லாம் காலி பண்ணி போக கூடாது. இப்போ எங்களை எடுத்துங்க, ஒரு பேய் எங்க கூட எப்பவும் ஈசி சேர்ல உட்காந்துருக்கு. அதனால நாங்க என்ன ஓடியா போயிட்டோம். உங்க முடிவை மாத்தீங்க. இத பாருங்க, பேய விரட்டுற வழியை தான் பார்க்கணுமே தவிர இந்த ஆத்த காலி பண்ணக்கூடாது. அது சரி, నాకు ఉన్నది ఒకే పురుష,
பேய் வேற ஆம்பளைங்களை மட்டும்தான் அடிப்பேன்னு பாட்டு பாடிட்டு போகுது. நீ கேமிமா சின்ன வயசு, கொஞ்சம் யோசனை பண்ணு. இந்த வயசுல நான் 2ஆம் கல்யாணம் பண்ண முடியுமா? இருக்கிறத வச்சுதான் காலத்தை தள்ள வேண்டியிருக்கு. சீ 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 இப்படி பேய்க்கு பயந்தெல்லாம் ஓடுவாளா? இன்ஃபேக்ட் அந்த பேயை நானே மீட் பண்ணேன். இட் சீம்ஸ் டு பி வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பேய். என்னை பார்த்து டாட்டா காமிச்சது. ಹೌದಾ? ಹೌದು. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒரு பேயா? அந்த காலத்து பழங்கால பேய்களை எவ்வளோ நான் மீட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ಹೌದಾ? ಹೌದು. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் பேட்டன், மார்லின் மன்ரோ, எலிசபெத் டெய்லர், இவ பேயெல்லாம் நான் அடிக்கடி வந்து மீட் பண்ண தெரியுமா? ರಾಮನಾಥರೇ, ಹಾ. ಎಲಿಸಬೆತ್ ಟೈಲರ್ ಇನ್ನು ಉಯಿರೋಡ ಇದ್ದಾರೆ. இதாரே? அப்போ அவங்கள விட்டுருவோம். நானும் என்ற புருஷனும் நேத்து ராத்திரி ആ പേയ് കണ്ണാരെ പാത്തുമാക്കും. വൈറ്റ് ഷിഫൺ സാരിയും വിൻഡോ ബ്ലൗസും போட்டுட்டு இருந்ததாக்கும். എന്താ പാറുകുട്ടി இந்த பயத்திலையும் எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிட்டு இருக்காய்? நீங்கள் ஆம்பளைகள் வேண்டாததை தான் நோட் செய்யும், நாங்க லேடிஸ் வேண்டியது தான் நோட் செய்யும். சரி சரி தாக்காத, மேட்ரு வேறெங்கோ போய். சே சே சே, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யாரோ பேய்னு சொன்னா அதை நம்பிடுறதா? இதுக்கு எல்லாரும் கும்பலா சேர்ந்துட்டு ஒரு டிஸ்கஷன் வேற. இது பாருங்க கோதாவரி அம்மா, இப்பதான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்க வேண்டிய நேரம். இப்ப போய் வீட்டை விட்டு போறேங்கிறீங்களே. என்ன எல்லாரும் காலையில கூடி என்னமோ பேய்த்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சேர்த்து பேயை பாத்தீங்களா ராத்திரி? அது எப்படிப்பா அந்த பேயை நான் பார்க்கல. நீங்க எப்படி பார்க்க முடியும்? அதான் பகல் பூரா எங்களை எப்படி இம்சப்படுத்தி இந்த ஆத்த விட்டு துரத்துறதுன்னு பிளான் போட்டு இருப்பேள். அந்த டயர்ட்ல ராத்திரி நன்னா தூங்கி போயிடுவேள். நாங்க அப்படியா? எந்த நேரத்துல நீங்க துரத்த போறீங்களோன்னு பயந்துண்டு கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருக்கோம். அதனால எங்க கண்ணுக்கு பேய் தெரியறது, எங்க ராத்திரி எல்லாம் வீணா போயிடுறது. ஏன் ராத்திரிகள் வீணா போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா நீங்க? சரி சரி, நானும் தான் தூங்கிட்டேன். ஆக வேண்டியது பாப்போம். கோதாவரி அம்மா, உங்க புருஷனை பேய் அடிக்காம நான் பாதுகாப்பு தரேன். நீங்க தைரியமா இருங்க. ஏமி பாதுகாப்பு? பேய்க்கு 2 போலீஸா காவல் போட முடியும்? அப்படி சொல்லலம்மா. எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க நம்பிக்கைக்காக மத சம்பந்தமா ஏதாவது பரிகாரம் செய்யலாம். வக்கீலம்மா, அது சரி, ரொம்ப புத்திசாலி. அது இവിടத்துல இருந்தே சொல்லலாம், இங்க இருந்தே சொல்லலாம். சோட்டானிக்கரையில எனக்கு தெரிஞ்ச மாந்திரிகன் ஒருத்தர் இருக்கார். பேரு புருஷோத்தமன் நாயர். மூச்சு விட்டால் 300 பேயை ஓட்டுவார். ஏவ அவன் இன்னும் மூச்சை விட்டுட்டு இருக்கிறானா? அவன் நன்னாயிட்டு இருக்கார். அவனை வரவழைச்சா பேயை ஓட்டிடலாம். என்னது வசந்தி விகாரில் பேன்றீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி, வந்து தொலைச்சாச்சு. பாரு, இந்த வீட்டை வைக்க சொல்ல எனக்கே அது பாதிப்பா இருந்தாலும் இருக்கலாம். எவனோ ஓட்டுறான்றீங்களா? அவனை வர சொல்லுங்க. அந்த செலவில் வேணா நான் பாதி ஏத்துக்கிறேன். அப்பா, இந்த பேயை இறங்கி வந்துடுத்தோ அப்புறம் என்ன? இப்பவே சோட்டானி கரைக்கு ஒரு தந்தி கொடுத்து அந்த மாந்திரிகனை வரவழைங்கோ. அவன் இப்ப சோட்டானக்கரையில் இல்லை, அங்கெல்லாம் பேய் வரது இல்லையாம். தொழில் டல்லாம். இப்போ சைதாப்பேட்டையில பரோட்டா கடை வச்சிருக்கிறான். போன வாரம் தான் போய் பார்த்தேன். நன்னா பரோட்டா போடுறான். என்ன போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. கரெக்ட். பத்மநாபையர் சொன்ன மாதிரி இந்த பேய் இனங்கள்லாம் கிராஜுவலாக அழிஞ்சுட்டே போகிறது. நாளைக்கு நம்ம பேரன் பேத்திகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறச்சே பேய் பிசாசுன்னு சொல்ல முடியாதையே போயிடும் போல இருக்கு. அதனால இம்மீடியட்டாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு பேய் காப்பக வாரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லணும். ஏன் குண்டப்பரே, உமக்கு இந்த பேய் விஷயமா யாரையாவது தெரியுமா? லியண்டர் பேய். அது ப்ளூரல், நான் கேட்டது சிங்குலர், பேய். ஏமாப்பட இந்த பேய் சமாச்சாரம்லாம் கவர்மெண்ட்ல எந்த மினிஸ்ட்ரி கடையில் வரும்? மிஸ்டர் ராமநாதன், will you please shut up? இப்போ இந்த மேட்டர் ரொம்ப முக்கியமா? ஐயர் கூட சைதாப்பேட்டைக்கு போய் முதல்ல அந்த நாயரை வர வைங்க. அது தேவையில்லை. புருஷோத்தம நாயர் எனக்கு ஒரு பிபி நம்பர் கொடுத்துருக்கான். அவன் பக்கத்து வீட்டுல ஒரு கவர்ச்சி நடிகை இருக்காளாம். அது அவளுடைய டெலிபோன் நம்பர். அவனுடைய கடையில தான் பரோட்டா சாப்பிடுவாளாம். அவளுக்கு போன் செஞ்செங்கில் இவன் வருவான். கவர்ச்சி நடிகை வீடா? நேனே போய் ஃபோன் பண்றேனே. ಹೌದು ಹೌದು. గుండప్ప, నైట్ పూజకి அந்த பேய் பலி கேக்கும். నిన్ను పంపిస్తా. లోపలరా. లోపల పోతాను. മലയാള ഭഗവതി, എനിക്ക് തുണ വരണം. ഇവിടെ വരുന്ന പേയി எப்பப்ப வரும்? நாங்க என்ன அரைவல் டிபார்ச்சர் டைமா போட்டு வச்சிருக்கோம். எப்ப வேணா வரும் சாமி. ആണോ? ധൈര്യം ഉള്ളവர்கள் മാത്രം ഇവിടെ ഇരിക്കാം, പേയെ ദർശിക്കാം. ബാക്കിയുള്ള പേടികൾ ഇവിടെ നിന്ന് ഓടാം. இது முன்னாடியே சொல்லக்கூடாது, ஆளை விடுங்க. സ്വാമി,
நானும் போகணும் ஆனா எனக்கு தைரியம் கம்மிங்கிறதுனால இல்ல இந்த 12 மணிக்கு மேலாம் எனக்கு முழிச்சு பழக்கம் இல்ல அதான். അയ്യോ അങ്ങനെ അല്ല ഇവിടെ ഇരുന്ന് പേയെ ദർശിക്കണം இல்ல இந்த செலவு பூரா நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். എങ്കിൽ പോകാം போலாம் പോകാം എടാ പൂച്ചക്കുട്ടി പൈസ കൊടുക്കുന്ന ആള് ഇയാളാണ് മറന്നു പോറതേ நாயர் ஆதியம் பேயை ஓட்டுறதுக்கு உடுக்கோடு ஒரு சாட்டை வச்சிருப்பேட அது இப்ப காணலையே. ചൗക്കോ അത് ഞാൻ ബറോട്ട കടയിൽ വെച്ചു എലി കടിച്ചു പോയി അത് പഴയ ഫാഷനാ അതിന് പകരം ഈ ബറോട്ട കരണ്ടി കൊണ്ടുവന്നിരിക്കുന്നു பரோட்டா கரண்டி பார்த்தா பேய் பயப்படுமா? എന്താ அப்படி கேக்குது அவ்வளவு பெரிய யானை ஒரு ചെറിയ அங்கூசத்தை கண்டு பயப்படுதில்ல அதே மாதிரிதான் பேயானாலும் சரி சாசானாலும் சரி இந்த பரோட்டா கரண்டியை கண்டால் பேடிக்கும் சாதனம் முக்கியமல்ல சாநியத்தின் തന്നെ முக்கியம் அது போட்டே இவன் வீட்டில் வருന്നത് பேயானோ இல்லைங்க சாசானோ ஓ இதுல 2 வகை உண்டோ? ഒരുപാട് ഉണ്ട് പേയെ കണ്ടാ ശാസക്ക് പിടിക്കാതെ ശാസ കണ്ടാ പേയ്ക്ക് പിടിക്കാതെ അതന്നെ ചോദിച്ചു അവള് മനുഷ്യാലാട്ടും പോലെ അല്ലേ? പിന്നെ മന്നരത്തെ ഞാൻ തപ്പാ சொன்னாலே அது என்ன பொளையர் நடிக்கும் ഇവിടെ ஏய் நாயர் வந்தது பேயா பிசாசான்னு நீங்க தான் சொல்லணும். நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி வம்பாயிட போறது. அதுவும் சரி தானே இருந்தாலும் எனக்கு அப்பப்ப சந்தேகம் வரும் யாரெങ്കിലും பக்கத்தில் இருந்து ஞாபகப்படுத்தணும் முதல் சந்தேகம் ഞാൻ ഇവിടെ எதுக்கு വന്നു அது கிழிஞ்சுது போ. இந்த ஆள் ரத்தம் கக்கியே சாக போறான். ஐயோடா சாமி நீங்க இங்க வந்திருக்கிறது பேயை ஓட்டுறதுக்கு. சரி தடி வச்ச ஆளு ഇവിടെ വാ உன்னதாண்டா கூப்பிடுறாரு. என்ன இல்லப்பா உன்னதான் கை காமிச்சாரு. ഇങ്ങോട്ട് വാ ഇവിടെ വാ வா சாமி ஏன் கூப்பிட்டீங்க? அது பறையும் அதாவது இந்த பேய் வந்தாலே என்னிடத்தில் சொல்லணும் ஏன்னா எனக்கு கண்டு தெரியாது இந்த கேட்ராக்ட்னு பறையுமில்ல 2 பரோட்டா சைஸில் என் கண்ணில் வന്നു அதை ஆபரேஷன் செய்யான் சமயம் இல்ல அதனால சொல்லணும் சாமி ஒரு சின்ன சந்தேகம். நீ பாரு. இந்த பேயெல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ல வருது. வரும் சுமங்கலியா செத்தா? ഈ കേൾവി കേക്കണ്ട சரிடா. சரி நாயர் நோக்கு பேயா நல்லா பார்த்து சொல்லு வந்திருக்குது சாசா பேயா எடா காசு வாங்கலே எப்ப தந்தோம்? நீயே நோக்கு. இதான் பேய் இது என் பாரியாளாக்கும் அங்கதான் இருக்கு பேய். இங்க சாமி பேய் அள்ளிதே. எல்லிதே பேய் எங்க இருக்குது? அந்த பசங்க நீலி கூலி கல்கத்தா காலி வந்தாவாடி வராட்டி போடி 1 2 சொல்லு 1 2 3 4 யா விட்டா 100 வரைக்கும் இன்னும் போற கையா மியூசிக் டைமிங் சொல்லு 1 2 சொல்லு 1 2 அக்கடான நாங்க இருந்தாக்கா துக்குடான நீயும் வந்தாக்கா தடா பேய்க்கு தடா எல்லாரும் சொல்லுங்க பேய்க்கு தடா பேய்க்கு தடா பேய்க்கு தடா. சாச்சு போய் ஐயோடா இது பேயல்ல ஒய் அதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இல்லாம கொடுக்க முடியும்? பேய் இல்லைன்னா பிசாச மந்திரத்தை சொல்லுமே ஐயா சீக்கிரம். ചോട്ടാനിക്കര ഭഗവതി വന്നിരിക്കുന്നത് വരട്ടെ പോ പോ ഈയിടെ പോയോ പോയില്ല എങ്കിൽ പാട്ട് പഠിക്കാം 1 2 പേയാ പിശാസ വീട്ടപ്പാക്ക ബന്ദിയ തട തട തങ് 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 തട തട തങ് എല്ലാരും പറയൂ ഇപ്പൊ പോയോ போகலே பேய்னு போடலாம். എന്താ ഇത് പേയ് മന്ത്രം சொன்னாலும் போகுதில்ல சாச மந்திரம் சொன்னாலும் போகுதில்ல சாரே ஒருவேளை ரெண்டுத்தோட கிராஸ் ஆகிருக்குமோ? ஐயோ அத்தோட பிறப்பு ரகசியத்தை பத்தி இப்ப என்ன நமக்கு? அவ வரா. அவ வந்தா தட்சணை கொடுக்குமோ? அவ வரா. எவா? அவ அந்த அம்மா யார அவான்னு சொல்லுது? பிடிச்சோ என்ன பிடிச்சோ பேய் கிட்ட பத்திட்டு எங்கயா பண்ணிட்டே பேய் நம்மள பார்த்து வருது.
அந்த வெள்ளை புடவை கட்டிட்டு வரதா அதுதான் சாமி பேய். யாரும் பேடிக்க வேண்டாம், யாரும் பேடிக்கண்டா. பூச்சக்குட்டி புடிச்சோ. இது அவங்களது. பரவாயில்ல புடிச்சோ. எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகுது. என்ன? எனக்கு மாந்திரிக தொழில் வேண்டாம், பரோட்டா தொழில் மதி. எடா பூச்சக்குட்டி ஓடிக்கோ. சாமி நல்ல முடிய காணும். ஓடு ஓடு மண்ட ஓடு, ஓடு ஓடு மண்ட ஓடு, ஓடு ஓடு மண்ட ஓடு. என்னப்பா இது, மனசு கஷ்டமா இதுப்பா. இந்த கபர்தாஸ் சிங் ஒரு வாரம் ஊர்ல இல்ல, இந்த வசந்தவியார் விட சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சப்பா. ஏன்பா இதெல்லாம்? ஏ பீட்டர், நீ பட்சம் இல்ல, இன்னும் அது பேய் கதை சொல்லு. எங்க வீட்டுல இருக்கிற பேயை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தல, இதுல வேற. ஏனப்பா குண்டப்பா, நிம்மளும் பேய் பார்த்து பயந்துச்சு? சார் நான் பேயை பார்த்ததுல இருந்து பேங்க் போய் பணம் போடுறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா பேங்க்குக்கு போனா அக்கௌண்ட் பேய்ங்கிறாங்க. சிங்கு, ஒரு மாந்திரிகனை வர வச்சு பார்த்தோம், அவனால் கூட அந்த பேயை ஓட்ட முடியல. இந்த கலியுகத்துல பேயே போயின்னு சொல்றோம், நீ மாந்திரிகத்தை பத்தி பேசுற? நீ வாய் திறக்காதப்பா, எல்லாரையும் கொல்புற. மாந்திரிகமா? நான்சென்ஸ். ஏ ராமநாதநாதம், இந்த காம்பவுண்ட்ல நீ தானே பெரிய மனுஷன். எங்க கிட்ட கதை விடுறல 1945 1945 அந்த கதை அந்த பேய் கிட்ட விட்டு துண்ட காண துணியை காண அந்த பேய் ஓடி இருக்கும் இல்ல? ஐயோ வனா சிங், நான் எதையாவது சொல்ல போய் அந்த பேய் என்ன பேயரை அரைஞ்சு கொடுத்துனா என்ன பண்றது? அதனால தான் வனான்னு விட்டேன். கரெக்ட், நீ ரிஸ்க் எடுக்காதே. பீட்டர் சந்தோஷப்படுமா? நீ ரிஸ்க் எடுக்காதே. இல்லை, ஒரு நல்ல அசலாயிட்டு, ஒரு பவர்ஃபுல் ஆயிட்டு, ஒரு மாந்திரிகனை. ஐயோ 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 ஐயோ, அந்த பவர்ஃபுல் ஒண்ணும் வேணாம். வீட்ல இருக்கிற குலதெய்வத்தை கும்பிடுங்க. கெட் அவுட் போ. சத்நாம் சே வாஹே குரு. அந்த பேயை ஒரு வழி பண்ணு. என்ன சாமி, வீட்டு வாசல்ல கோயில் இருக்கிறது ரொம்ப வசதியா போட்டா போல இருக்குது. சதா சர்வகாலமும் வேண்டுதல் தான். இன்னைக்கு என்ன வேண்டுதல்? ஆசாமியை நம்புறதை விட சாமியை நம்பலாமே தான். எங்க குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். என்ன வீட்டுக்குள்ளார யாருமே காணு? எல்லாம் அவ கோயிலுக்கு போயிருக்கா. உங்க குழந்தைக்கு வேண்டிக்கவா? அதுக்கும் தான். பின்னே பேய் பயம் தெளியறதுக்காகவும் வேண்டிக்க போயிருக்கா. இந்த பேய் பிசாசெல்லாம் தங்குற இந்த வீட்டுல நீங்க ஏங்க தங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏய், நீ சொல்றத பார்த்தெங்கில் இந்த பேய் வந்ததில் உனக்கு வளர சந்தோஷம் இருக்கும் போல் இருக்கே. இந்த பேயெல்லாம் இருந்தா இந்த சேட்டு வீட்டை வாங்க மாட்டான்ல, அதுக்காக தான் நான் பிரார்த்தனை பண்ண வந்தேன். எது எப்படியோ, பிரார்த்தனையிலாவது நமக்குள்ள ஒற்றுமை இருக்கே. ஒற்றுமை அதோட தான், மற்றதுல எதுவுமே நமக்குள்ள ஒற்றுமை கிடையாது சாமி. ஏன் வீட்டை காலி பண்ணிடல, வம்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க? காலி பண்ணிடலாம். சிங்கு மிரட்டுறான், முடிக்கு கெடு வைக்கிறான். சும்மா இருக்கு நீங்க. என்ன மாமிக்கு கண்ணு கலங்கி இருக்குது? ஐயர் ஏதாவது திட்டினாரா? இல்லடாப்பா, வருஷம் இந்த கோந்தே பிறந்த நாள் போது அர்ச்சனையில் அவளும் கூட இருப்பாள். இந்த வருஷம் ஊருக்கு போயிட்டாள். நானே கேட்கணும்னு இருந்தேன், ஏன் பொண்ணை ஊருக்கு அமிச்சிட்டீங்க? வஜனம் ஒன்றும் கேள்விப்பட்டது இல்லையோ? துஷ்டனை கண்டால் தூர விலகணும்னு. துஷ்டன் வரப்போறது தெரிஞ்சுதான் அவளை தூர விலக சொல்லிட்டேன். இருந்தாலும் தாய் மனசு இல்லையா, கேட்க மாட்டேங்கிறது. அதான் எந்திரிமா அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பேசுமா அம்மா, எந்திரிமா. டே முட்டா போய் மகனே, சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாகாதே, சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாகாதே.